Good morning, students. Welcome to Chemistry Simplified in Tamil. நான் எப்படியும் 8 o'clock டெய்லி வீடியோ போடுறேன்னு சொல்லியிருக்கேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஹேலோ அல்கேன் அரேஞ்ச் லெசனில் இருக்கிற ப்ரிப்பரேஷன்ஸ் நான் நடத்தி முடிச்சிட்டேன். இப்போ நம்ம அதில் என்ன முடிச்சிருக்கேன்னா இன்ட்ரொடக்ஷன், வாட் இஸ் கால் நாமென்க்ளேச்சர் அண்ட் ப்ரிப்பரேஷன். Now let us see the வீடியோஸ். அதாவது இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் இதுதான். கிளாசிஃபிகேஷன், நாமென்க்ளேச்சர், ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஹேலோ அல்கேன்ஸ் முடிச்சிருக்கேன். இப்போ நம்ம இந்த இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹேலோ அரீன்ஸ் உடைய ப்ரிப்பரேஷனை பார்க்கலாம். ஹேலோ அரீன்ஸ்னா என்னன்னா அந்த ஆறுங்கிற இருக்கிற இடத்துல அரோமேட்டிக் காம்பவுண்ட் வந்ததுன்னா அதுதான் ஹேலோ அரீன்ஸ். இப்போ அதுல உடைய ப்ரிப்பரேஷன்ஸை நம்ம இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? எஸ் சில்ட்ரன், now let us see. Yes, ஹேலோ அரீன்ஸ். ஓகே, எஸ். இப்போ இது எஸ் ஹேலோ அல்கேன் இது வரைக்கும் நேத்திக்கு முடிச்சது. இப்போ இன்னைய கிளாஸை பார்க்கலாம். எஸ், now let us see the yes. இன்னைக்கு நம்மளுடைய ஒர்க் என்ன அப்படின்னா this one. We will see what is here. Yes, from amines by Sandmeyer's reaction. ஓகே, இப்போ இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டு முக்கியமான ரியாக்ஷன் இருக்குது. நம்மளுடைய டாபிக் இன்னைக்கு நம்ம பார்க்கறது ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஹேலோ அரேன்ஸ். அதில் நம்ம இருக்கோம். நம்மளுடைய ஒர்க் வந்து ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஹேலோ அரேன்ஸ். ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஹேலோ அரேன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? அரோமேட்டிக் இதில் நம்ம இருக்கோம். இதில் உனக்கு ஃபர்ஸ்ட் இது வந்து எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ஒரு சாதாரண ஈக்குவேஷன். அதனால நான் அதை எடுக்கல. நான் முக்கியமான ரியாக்ஷன் மட்டும்தான் உனக்கு போர்டுக்காக கொடுக்குறேன். ஸோ இப்போ நம்ம எடுத்துக்கிற ரியாக்ஷன் அமீன்ஸ் பை சாண்ட்மேயர் ரியாக்ஷன். ஃப்ரம் அமீன் பை சாண்ட்மேயர் ரியாக்ஷன் ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல இதை நேராக பாருங்க. திஸ் இஸ் கால், இதோடைய பேர் வந்து அனிலீன் அரோமேட்டிக் அமீன். அதோட நைட்ரஸ் ஆசிட் பிளஸ் NaNO2 அந்த HX அப்படின்னா இதோடைய பேர், இது ரெண்டும் சேர்ந்ததுன்னா வருவது நைட்ரஸ் ஆசிட். அதோடைய ஃபார்முலா என்னன்னா H1O2. இது யூஸ்வலா வந்து ரூம் டெம்பரேச்சர்ல ஸ்டேபிள் கிடையாது. அதனால லோயர் டிகிரி சென்டிகிரேட்ல தான் இருக்கும். இட் இஸ் ப்ரிப்பேர் அட் த மீடியம். இது ரெண்டையும் ஆட் பண்ணா இது உருவாகும். இதை வந்து ஸ்டோர் பண்ண முடியாது. ஸோ பிரைமர் திஸ் இஸ் கால் அனிலீன் வித் நைட்ரஸ் ஆசிட் gives பென்சீன் டைசோனியம் ஹலைடு. இதுக்கு பேரு தான், இந்த ரியாக்ஷனுக்கு பேரு தான் என்னது? டைசடைசேஷன் அப்படின்னு பேரு. இதுவே தனியான ஒரு சிம்பிள் நேம் ரியாக்ஷன். இது மட்டும் தனியா கேட்கலாம். ஓகே, அப்புறம் இந்த ப்ரிப்பேர் பண்ண இந்த பென்சீன் டைசோனியம் குளோரைடோட நம்ம குப்ரஸ் குளோரைட் காம்பவுண்ட் சேர்க்கிறோம். குப்ரஸ் காம்பவுண்ட் மீன் here you can write Cu2Cl2 அல்லது CO2Br2, any one you can take it. X can be a chloride or bromide. ஓகே, அப்ப இந்த இடத்துல இருக்கிற this is இந்த X இந்த இடத்துல இருக்கு பாருங்க. இது வந்து அப்படியே இந்த இடத்துல place ஆகும். So நைட்ரஜன் வெளியே போயிடும். So this is called aryl halide. இந்த இடத்துல this one is called as a this one what is called diazonium chloride, and the second reaction only call it as a Sandmeyer reaction. Sandmeyer reaction. அப்ப ரெண்டையும் சேர்ந்தது தான் நம்ம புக்ல இங்க கொடுத்திருப்பாங்க. That is called from amine by Sandmeyer reaction. Actually first வந்து diazotization, ரெண்டாவது Sandmeyer. நம்ம புக்கை பொறுத்த வரைக்கும் நீங்க ரெண்டையும் கம்பைன் பண்ணி எழுதிடுங்க போர்டுக்கு. இப்போ நம்ம இதுல என்ன இருக்குன்னு பார்க்கலாம். When primary aromatic amine, that is your aniline, dissolved or the suspended in cold aqueous mineral acid is treated with sodium nitrate, a diazonium salt is formed. So instead of this they can argue that nitrous acid னு சொல்லுவாங்க. Both are same meaning. Mixing the solution of freshly prepared diazonium salt with cuprous chloride or cuprous bromide results in the replacement of diazonium group by Cl or Br. இந்த குப்ரஸ் உடைய ஃபார்முலா தான் நம்ம Cu2Cl2 எழுதுறோம். அங்க வேலன்சி ஆக்சுவலி குப்ரஸ்னா அதோட வேலன்சி வந்து ஒன்று தான். நல்லா கவனிச்சுக்கோங்க. எஸ், இதெல்லாம் வந்து பிள்ளைங்களுக்கு எப்போதுமே அவங்க செய்யற தவறுதலாக இருக்கும். கிளியரா பண்ணியிருக்க மாட்டாங்க ஸ்டூடெண்ட்ஸ் எப்போதுமே. Okay, now let us see what is the meaning of cuprous. அப்படிங்கிறதுக்கு நான் எழுதுறேன். குப்ரஸ் காப்பர் எடுத்துக்கோங்க. Let us go with this is
ஓகே எஸ். இப்போ உங்களுக்கு குப்ரஸ் குளோரைட்னா என்ன அப்படிங்கிற டீச்சிங் பண்ண பாருங்க. குப்ரஸ் குளோரைட்னா வேலன்சி ஒன்று தான். பட் இது வந்து இது மாதிரி இருக்காது. ரெண்டு பேர் சேர்ந்து இட் இஸ் எக்ஸிஸ்டிங் எஸ் இது இப்படி தான் இருக்கும். அதுக்கு பேர் டைமர். அதுக்கு ஃபார்முலா Cu2Cl2. இது குப்ரஸ் குளோரைட். இப்போ குப்ரஸ் புரோமைன்னு சொன்னாங்கன்னா Cu2Br2. இது ஃபார்முலா இப்படி. இதில் வேலன்சி ஒன்று மட்டும்தான். இப்போ இதை நம்ம இங்க வந்து ஆட் பண்ணோம்னா உனக்கு இது கிடைக்கும். ஓகேவா? ஸோ அது குப்ரஸ் சால்ட். இந்த ரியாக்ஷன் பேரு சான்மேயர். இந்த இடத்துல அடுத்த ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் டயசோனியம் குரூப் பை அயோடின் டஸ் நாட் occur the presence of cuprous chloride done simply by shaking with potassium iodide. உனக்கு அயோடின் வேணும்னா அந்த இடத்துல பொட்டாசியம் அயோடைடை சேர்த்துக்கோ. இந்த ஆசிஸ் வேண்டாம், குப்ரஸ் சால்ட் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. ஓகே. ஸோ நவ் we have completed what is called the Sandmeyer reaction. ஒரு முக்கியமான ரியாக்ஷன் முடிஞ்சிச்சு. இது ரெண்டும் எது காம்பினேஷன்ல ஒன்று டைசோடைசேஷன், இன்னொன்று வந்து what is it called as a Sandmeyer reaction. அந்த கொஸ்டின் வேற எப்படிலாம் அந்த கொஸ்டினை கேட்கலாம். இப்போ நான் வந்து எப்போதுமே ஒரு டாபிக் அப்படின்னா அது கொஸ்டின் எப்படிலாம் ஜெனரேட் பண்ணலாம் அப்படிங்கிற என்ன விதமான கேள்விகளோட அது வரும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன வரும்னா now this is அதே இது இப்படி வரும். This is called as aniline 2. Now I am writing this is the aniline. Aniline 2. Yes. Aniline 2. Yes. நீங்க இதுக்கு தான் ரெடி ஆகணும். கெமிஸ்ட்ரினாவே இதுதான். aniline 2. Yes. 1 minute. 1 minute. Yes. இந்த மார்க் தெரிய மாட்டேங்குது. What is this one? Where it is located அப்படின்னு தெரியுது. That is the problem. Okay, now I am writing. This is okay. Now, இதுதான். This one is called it as an aniline. இப்போ aniline to உன்னுடைய கொஸ்டின் எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறேன். எப்படி கொடுப்பாங்க. அப்போ குளோரோபென்சீன். அப்போ நீ என்ன பண்ணணும், இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நீ என்ன பண்ற, டைசோடைசேஷன் பண்ற. டயசோடைசேஷன் இது வந்து நீங்க ஃபுல்லா எழுதி பார்க்கட்டி எப்படி போகணுங்கிறத மட்டும் அடிக்கடி பார்த்துக்கோ. இந்த இடத்துல நீ சாண்ட்மேயர் பண்ற. தட் இஸ் கால்ட் as a convert aniline into chlorobenzene. This is first question. இப்போ அதே இதுக்கு எத்தனை கொஸ்டின்ஸ் போடுறேன் பாருங்க. அதே வந்து எப்படின்னா ரெண்டாவது கொஸ்டின் நேம் ரியாக்ஷன் அப்படின்னு கொடுப்பாங்க. டைசோடைசேஷன் இது ஒரு நேம் ரியாக்ஷன். அதுக்கு அடுத்தது சாண்ட்மேயர் ரியாக்ஷன். சேன்மேயர் ரியாக்ஷன் இது ஒன்று. அதுக்கு அடுத்தது 4. Now what is it called? Benzene to chloro. Now question they will ask, right? Convert. Okay, aniline into, of course இது நான் சொல்லிட்டேன். aniline ஆல்ரெடி சொன்னது தான். ஓகே, aniline into what is it called? Chlorobenzene. இதை இன்னொரு மாதிரி எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா how we can prepare the question. Write the preparation of. Okay, ஒரே ஈக்குவேஷன் 5 விதமாக சொல்லித்தரேன். Write the preparation of what is this C6H5Cl from aniline. ஓகேவா? ஸோ இது மாதிரி தான் நம்மளை ரெடி பண்ணிக்கணும். இதுதான் நமக்கு போர்ட் ப்ரிப்ரேஷன் அஸ் வெல் அஸ் நீட். இதில் வந்து தனித்தனியாக ப்ரிப்பேர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. திரும்பி நான் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக சொல்கிறேன். நீட்டு, ஜேஏ, போர்டு எல்லாம் ஒரே மாதிரி தான். ஓகே, எஸ். நீங்கள் திரும்ப டைம் இருக்காது. அதனால எல்லாமே போர்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதோடய சேர்த்து ஜேஇ நீட்டுக்கும் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் let us go to the next one. Yes, what is given. இது வரைக்கும் என்னன்னா நம்மளுடைய ப்ரிப்பரேஷன்ங்கிறது ரியாக்ஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதில் இருக்கிற முக்கியமான இன்டெக்ஸ் கொஸ்டின்ஸை நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறோம். இது ஆக்சுவலி வந்து இட் இஸ் த எக்ஸாம்பிள் கொஸ்டின் இஸ் given in the book. In the book it is given as a example question. ஓகேவா? என்னன்னு பார்க்கலாம். This is இதில் கொடுத்து HBr கொடுத்துருக்காங்க. You can see children HBr. இப்போ என்ன கொடுக்கணும்னா this is double bond HBr. நீ என்ன எதிர்பார்க்கலாம், என்ன நாலேஜ் எடுத்துட்டு வரலன்னா மார்க் ஆன் ஈக்குவல். அப்போ பிஆர் என்ன ஆகும்னா எந்த கார்பன்ல குறைவான ஹைட்ரஜன் இருக்கோ அதுல சேரும். அப்ப நான் இந்த இடத்துல பிஆர் போடுறேன். ஏன்னா இதுலதான் குறைவான ஹைட்ரஜன். நம்ம இந்த இடத்துல பாருங்க தட்ஸ் ஆல். அதுக்கடுத்து இந்த ஈக்குவேஷன் பார்க்கலாம். அதாவது ஒவ்வொன்றும் வெரி இம்பார்ட்டன்ட். Now you can see children in the reaction. இப்போ இதுல பார்த்தோம் அப்படின்னா here HCl double bond across negative part of the adentum with a lesser number of
ஹைட்ரஜன் கார்பன் அப்படின்னு இங்க கொடுக்குறோம். அப்ப இந்த இடத்துல ஹெச், அப்போ உனக்கு என்ன ப்ராடக்ட் வரணும்? CH3 CH2 CH CH3 போட்டு இந்த இடத்துல கோடு போட்டு இங்க Cl போடு. What is the name of the compound அமைச்சனா? 1 2 3 4. So 2-chlorobutane. இப்படிதான் உனக்கு வரும். இத வந்து நீங்க எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா இது மாதிரி கொடுக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். இது வந்து எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா ஆப்ஷன் 2-chlorobutane. இங்க பாருங்க, this is 2-chlorobutane. 1 2 3 4. உனக்கு இப்படியும் ப்ராடக்ட் வந்து ஆப்ஷன்ல இருக்கும் பார்த்துக்கோ. மற்றபடி எல்லாம் ஈஸியா தான் இருக்கும். அதுக்கு அடுத்தது தேர்ட் கொஸ்டின். இப்ப இதை நல்லா பார்க்கலாம். இந்த இதுதான் இப்ப நம்ம பார்க்க போற அடுத்த ரியாக்ஷன், திஸ் ஒன். இதுல என்ன பண்றோம் அப்படின்னா திஸ் ஒன். இப்ப நம்ம இந்த இடத்துல இருக்கோம். எஸ், இந்த ரியாக்ஷன் இதுல பாருங்க HBr பெராக்சைடு. பெராக்சைடு என்ன சொல்லியிருக்கேன்? ஆன்டி மார்கானிக். அப்ப நான் நெகட்டிவ் பார்ட் ஆஃப் த atom added with a more carbon with more hydrogen. அதாவது எந்த கார்பன்ல, அதாவது இந்த டபுள் பாண்டுக்கு ரெண்டு பக்கம் இருக்கிற கார்பன்ல எந்த கார்பன்ல அதிகமா இருக்கோ அதுலதான் உன்னுடைய Br போயிடும், H இங்க இருக்கும். இப்ப இதை வந்து அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு நான் ப்ராடக்ட் கொடுக்குறேன். Now this is the benzene CH2 CH. இந்த ஹைட்ரஜன் அதுல போடும்போது CH2 again CH2 Br. அவ்வளவுதான். So now this is the product. இங்க பாருங்க, நான் எப்படி வருதுன்னு பாருங்க. Now you can see children, CH2 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 Br. 3 CH2 இருக்கு with Br benzene. இப்போ நம்ம வந்து ஆன்சரோட கம்பேர் பண்ண பாருங்க. Now you can see children, 1 2 3 with that. So now this is the what is called example question. Okay. So இதோடைய அப்படியே இன்டெக்ஸ் கொஸ்டின்ஸும் எடுத்துட்டு வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன. எஸ், இதோட இன்னைக்கு முடிச்சுக்கலாம். இதுல என்ன இன்டெக்ஸ்ங்கிறத நம்ம பார்த்துருவோம். இன்னைக்கு தேர்ட் டே நான் வந்து வீடியோ போட்டுட்டு இருக்கேன். ஐ மீன் இந்த சீரீஸ்ல ஆரம்பிச்சு எஸ் ஃபாலோ பண்ணுங்க. Now let us see the question. எஸ், இங்க பார்க்கலாமா? Draw the structure of major monohalo product. First point என்னன்னா, நீங்க எழுத வேண்டியது ஒரு ஹாலஜன் இருக்கிற ப்ராடக்ட் ஈச் ஆஃப் த ரியாக்ஷன். மொத்தம் 6 ரியாக்ஷன் இருக்கு, வேகமா பார்த்துலாம். இப்போ SOCl2 இதுல உனக்கு எப்படி நம்ம இதை அப்ரோச் பண்றோம்னா, இங்க பாருங்க, now this and this. SOCl இங்க ஒரு Cl, இங்க ஒரு Cl, இங்க SO, அவ்வளவுதான் ப்ராடக்ட். அப்போ உனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா C6H5. இந்த இடத்துல நம்ம அது மாதிரி போட முடியாது. இட் இஸ் நாட் ஏ பென்சீன், யூ ஹேவ் டு கிவ் a சைக்ளோ. அதுல இருக்கிற சைக்ளோ ப்ராடக்ட் எழுதி அதை முடிச்சிடுற. ஓகேவா? ஸோ நான் நல்ல என்ன ப்ராடக்ட் SO2Cl. ஸோ நான் திஸ் இஸ் இப்போ சப்போஸ் அந்த கொஸ்டினை நம்ம தனியா எழுதுறதாக இருந்தா தனியா போட்டு காட்ட பாருங்க. Now let us see the yes. Yes, அது எப்படி இருந்ததுன்னா, ஒரு பென்சீன் ரிங் போட்டு, இது பென்சீன் ரிங்ல சைக்ளோ ரிங் போட்டுட்டு இந்த இடத்துல now you can see here it is a cyclohexanol. cyclohexanol இதோட பேர் வந்து இதோட பேர் வந்து cyclohexanol பிளஸ் என்ன போட்டிருந்தாங்க, now cyclohexanol பிளஸ் SOCl2. இதுதான் உன்னுடைய ரியாக்ஷன். இப்ப நான் இது எப்படின்னா, சாதாரணமா ஆல்கஹாலை எப்படியோ அது மாதிரிதான். ஆல்கஹால் எப்படி பண்ணுவோம், இப்படி பண்ணுவோம். அதே மாதிரி இந்த இடத்துல நீ எப்படி கொடுக்குற, இப்படி ஒண்ணு கொடுக்குற, இப்படி ஒண்ணு கொடுக்குற. அங்க Cl, இங்க Cl. உனக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்குதுன்னா this is ஓகே. இந்த இடத்துல Cl கொடுத்தது and பை ப்ராடக்ட் SO2 and HCl. this is called as a thionyl chloride. So இதுதான் உனக்கு பென்சீன் நாட் இது சைக்ளோஹெக்சேன்ல குளோரோசைக்ளோஹெக்சேன். அதான் உன்னுடைய ப்ராடக்ட். இந்த இடத்துல நம்ம பார்த்துக்கலாம் பாருங்க. This is the product. Now you can see children, now we have completed this question. இப்போ நம்ம இந்த கொஸ்டின்ஸ்லாம் வருமானா போர்டுக்கு வரும், நீட்டுக்கு இந்த நாலேஜ் அப்ளை பண்ற மாதிரி வரும். ஸோ நீட் அண்ட் ஜெய் ஸ்டூடெண்ட் NCERT புக்ல இருக்கிற ப்ராக்டிஸ் நம்ம முடிக்காம வராதீங்க.
ஓகேவா? நெக்ஸ்ட் we are moving to this one. எங்க இருக்கும்? இந்த இதுல பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் நாலேஜ் கேட். அப்ப இது எதை குறிக்குது அப்படின்னா ஃப்ரீ ரேடிக்கல். இட் இஸ் ஃபாலோஸ் த ஃப்ரீ ரேடிக்கல். தட் இஸ் த நாலேஜ். ஓகேவா? சரி, நம்ம இப்ப அடுத்தது என்ன பண்ண போறோம், இதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இது எப்படி வருதுன்னு பார்த்துட்டு இங்க பாருங்க, இங்க எத்தில் இருக்கு, பேரா பொசிஷன்ல நைட்ரோ இருக்கு. இதை நம்ம முடிச்சுட்டு ஆன்சரோட கம்பைன் பண்ணி இது பண்ணி பார்க்கலாம், கம்பேர் பண்ணி பார்க்கலாம். எஸ், now go to the இதுக்கு போயிடும். எஸ், என்ன சொல்லணும்னா ஒரு இது போட்டு இந்த இடத்துல CH2 CH இருக்கு, பேர பொசிஷன்ல நைட்ரோ குரூப் இருக்குன்னு சொன்னேன். இப்ப கொஸ்டின் தான் நான் எழுதியிருக்கேன். என்ன நீங்க வந்து பாருங்க, புரோமின் ஹீட், இங்க பென்சன் ரிங். புரோமின் ஹீட் எதெல்லாம் கவனிக்கணும்னு பாருங்க. எஸ், இந்த இடத்துல என்னது பென்சன் ரிங். அடுத்து இங்க கொடுத்திருந்தது புரோமின் அசோலஸ் ஹீட். அப்ப இதுல நீ என்ன கொடுக்கணும்னா ஃப்ரீ ரேடிக்கல். ஸோ இதுல உனக்கு இந்த காம்பவுண்ட்ல உனக்கு எந்தெந்த இடத்துல உனக்கு ஒர்க் நடக்கணும், இங்க பாருங்க, இந்த இடத்துல நடக்கலாம், இது வந்து 1 டிகிரி. இந்த கார்பன்ல நடக்கலாம், இது வந்து 2 டிகிரி. வேற இந்த இடத்துல நடக்காது, பிகாஸ் இட் இஸ் த ஃப்ரீ ரேடிக்கல் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன். ஓகேவா? ஸோ அதனால இங்க தான் நடக்கும். இந்த NO2 வந்து நமக்கு என்னவா இருக்கும்னா ஸ்ட்ராங்கா இருக்கும், அதுல சேஞ்ச் இருக்காது. இப்ப நம்ம இந்த ரெண்டுக்குமே ஒரு பிஆர் போட்டு ப்ராடக்ட் எழுதிட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணுவோம். எப்படி நம்ம முடிவு பண்ணணும்னு சொல்லித்தரேன். எஸ், இப்ப இருக்குது இந்த இடத்துல CH3 ஒரு கார்பன்ல, இந்த கார்பன்ல இருந்து ஒரு பிஆர் போடுங்க. இந்த நைட்ரோ குரூப் இங்க இருந்தது அப்படியே இருக்குது. இது ஒண்ணு. பிளஸ் இன்னொரு ப்ராடக்ட் என்ன அப்படின்னா, இதெல்லாம் ரொம்ப முக்கியமா வருமா, CH2 பிஆர், அதாவது வெளியே இருக்கிற அந்த கார்பன், அந்த கார்பன் டெர்மினல் கார்பன்ல கொடுக்கிறோம். நெக்ஸ்ட் இந்த இடத்துல பேரா பொசிஷன், இந்த வேற இந்த பேரா பொசிஷன் NO2. ஓகேவா? நவ திஸ் இஸ் இப்போ இங்க என்ன செஞ்சிருக்கோம்னு பாருங்க, இந்த இடம் தான். ஓகே, இதுல வந்து இந்த இடம். ஸோ வாட் இஸ் த ஸ்பெஷாலிட்டி ஆஃப் திஸ் இஸ் கால்ட் செகண்டரி. வாட் இஸ் த ஸ்பெஷாலிட்டி? பிரைமரி. ஸோ ஃப்ரீ ரேடிக்கல் ஹூ இஸ் மோர் ஸ்டேபிள்? திஸ் இஸ் கேட்டையான், இதுதான் மோர் ஸ்டேபிள். நம்முடைய கார்போகேட்டையான் இதுதான் ஃப்ரீ ரேடிக்கல். ஸோ அப்போ இதுதான் மோர் ஸ்டேபிள்ங்கிறப்ப திஸ் ப்ராடக்ட் இஸ் த மேஜர் ப்ராடக்ட். ஓகேவா? இந்த இடத்துல இருக்கு பாருங்க, இது அப்படியே நம்மளுடைய இதுல போய் பார்க்கலாம் பாருங்க. now you can see sir, ரெண்டாவது கார்பன்ல தான் இருக்கு. this is correct of course. இதுதான் நம்ம எழுதின ப்ராடக்ட், மேஜர் ப்ராடக்ட். ஓகே, இப்போ நம்ம தேர்ட் கொஸ்டின் போய் பார்க்குறோம். தேர்ட் கொஸ்டின். ஸோ இப்போ என்ன மெக்கானிசம்னா, இந்த இடத்துல ரெண்டாவதுல மெக்கானிசம் ஃப்ரீ ரேடிக்கல் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன். ஓகே, இதுக்கு நான் எதுவும் சொல்லலை, இது எதுவும் சொல்லலை. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபீனால் ஒரு இதில் CH2OH HCl ஹீட். இப்போ இதுல இருந்து உனக்கு என்னன்னா இந்த பாண்ட் இங்கேயே முடிக்கிற மாதிரி, இந்த பாண்ட்ல நம்ம அவ்வளோ ஈஸியா வேலை செய்ய முடியாது, பிகாஸ் இது வந்து ஷார்ட் அண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்ப இந்த இடத்துல தான் உனக்கு நடக்கும் என்ன அப்படின்னா CH2Cl. இது சிம்பிள் ரியாக்ஷன், அதனால நம்ம எப்படியே முடிச்சுட்டா வேற எங்கேயும் மாற்றம் இருக்காது. இப்ப போய் உன்னுடைய ஆன்சரை போய் பார்த்துக்க. தேர்ட் ஆன்சர் நான் லெட் அஸ் see. ஃபாஸ்டா முடிக்கிறது இருக்குன்னு சொல்றேன் பாருங்க. எஸ், எஸ் நோ, நீங்க பாருங்க தேர்ட் ஆன்சர் பாருங்க. நம்மளுது you can see children, this is the place. ஓகே, வேற இந்த இடத்துல எதுவும் பண்ணக்கூடாது, இது மட்டும் தான் சாதாரண சப்ஸ்டியூஷன் சொன்னா பாத்தீங்களா இந்த இடத்துல. ஓகே, நெக்ஸ்ட் இது வெரி ஈஸி. இந்த இடம் கொஸ்டின் வரப்ப பாருங்க HiCH3. இப்ப HiCH3 இருந்ததுமே நல்லா பார்த்துக்கோங்க, இதை பார்த்துட்டு இதை ஒர்க் அவுட் பண்ணிடலாம். HI. எஸ், இப்ப பாருங்க ஒரு பென்சீன் ரிங் போடுறோம். எஸ், ஒரு இது சைக்ளோதான். ஓகே, அடுத்தது வித் HI அப்படின்னு போட்டிருக்காங்க. இட் கிவ்ஸ், இங்க ஒரு டபுள் பாண்ட் கொடுக்கப்பட்டிருக்கும். எஸ் மேம், இங்க டபுள் பாண்ட். நான் இன்னொரு வாட்டி போடுறேன், இது ப்ராப்பரா இல்ல. எஸ், அடுத்தது இங்க இந்த இடத்துல இங்க ஒரு டபுள் பாண்ட். ஓகே, எஸ், இந்த ரியாக்டன்ஸ் இப்போ காப்பி பண்ணலாமா? the CH3HI. எஸ், வெறுமே கோடு போட்டிருந்தாலே அது CH3 தான். ஓகேவா? இந்த எடுத்துக்கோங்க, this is CH3 plus HI. இப்ப இந்த இடத்துல நம்ம என்னத்தை
HI. ஸோ இப்போ நீ என்ன பண்ணுறனா எப்போதுமே இது ஃபாலோஸ் மார்கானிக். வாட் இஸ் மார்கானிக்னா இப்போ இதுக்கு தான் மெக்கானிசம் வேணும்னு சொல்றது. ஓகேவாமா? எஸ். இதில் என்ன நடக்கும் அப்படின்னா now this is H plus இது இருக்கு பார்த்தீங்களா H plus அண்டு I மைனஸ் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு இது எதை தரும் உன்னுடைய எலக்ட்ரோஃபைலை தரும். ஓகே இந்த எலக்ட்ரோஃபைல் போய் இந்த இடத்துல அட்டாக் பண்ணணும். இப்போ அந்த பென்சைன் லிங்க் போடுறோமா அதே நாட் பென்சைன் லிங்க் சைக்ளோரின் இந்த இடத்துல அந்த போட்டு காட்டுறேன் எது at this place. எஸ் இங்கே இருக்குது இந்த இடத்துல CH3. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன ஆகும்னா இது வந்து இந்த பக்கமும் போகலாம் அந்த பக்கமும் போகலாம். நான் இந்த பக்கம் நகர்த்திக்கிறேன். நான் this one first இதை எஸ். now I want to do it opposite direction. எஸ் எஸ் இந்த இடத்துல போட்டுக்கிறேன். அப்ப இங்க மைனஸ் இங்க பிளஸ். ஓகே அப்ப இங்க உருவாக்குற இந்த இடத்துல பாருங்க இந்த இடத்துல பாருங்க நான் ஹிட் வந்து இதை போய் அட்டாக் பண்ணும் இதை அட்டாக் பண்ணும். அப்போ உனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா எஸ் ஆஃப்டர் திஸ் யூ வில் கெட் 1 minute. இப்ப இந்த இடத்துல பாருங்க இந்த இடத்துல உனக்கு மைனஸ் வந்துருச்சு. இங்கே மெத்தில் குரூப் இருக்கு. எஸ் 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 now here you are having methyl group. Here you are having methyl group. போட்டுக்கோ we are having methyl group. yes methyl group. இப்போ இந்த கார்பன் மேல உனக்கு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். ஓகே இப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகே அடுத்த ஸ்டெப்ல என்ன வரும்னா அந்த I மைனஸ் வரும். இப்போ இந்த கார்போகேட்டையான் உருவான கார்போகேட்டையான் ஒரு ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்க்குது. இந்த இடத்துல திரும்ப அந்த ஸ்ட்ரக்சரை முன்னாடியே இன்னொரு வாட்டி வரைஞ்சி காட்டுறேன். எந்த இடத்துல அது இருக்குன்னு காட்டலாம். இங்க மைனஸ் இந்த இடத்துல ஒரு CH3. இங்க என்னாச்சு இந்த H பிளஸ் வந்து இங்க வந்து ஜாயிண்ட் ஆயிடுச்சு. அதனால இந்த ஹைட்ரஜன் என்னவாயிடுச்சு இந்த மைனஸ் சைன் வந்து இது வந்து சேர்றப்ப அது போயிடும். மைனஸ் சைன்ல யார் வந்து உட்காந்துருவா உன்னுடைய ஹைட்ரஜன் வந்து உட்காந்துடும். அப்போ வந்து உனக்கு என்னவாயிடும் அந்த சைன் வந்து போயிடும். புரியுதுங்களா? ஓகேவா? எஸ். இப்போ அதே தான் இப்போ வந்து அந்த மைனஸ் சைன் போயிடுச்சு. மைனஸை நீங்கள் இதை ரிமூவ் பண்ணிடலாம். மைனஸ் சைன் போயிடுச்சு. ஓகே இப்போ இதில் மட்டும்தான் உனக்கு என்ன இருக்குன்னா அந்த பாசிட்டிவ் இருக்கு. இது கார்போகேட்டைன் என்னவா இருக்குன்னா 3 டிகிரி. அதுவே என்னது ஸ்டேபிள். அதனால என்ன நடக்கல மெத்தில் ஷிஃப்ட் ஹைட்ரஜன் ஷிஃப்ட் எதுவும் தேவையில்லை. இந்த நேரத்தில் தான் இந்த I மைனஸ் வந்து இந்த இதை அட்டாக் பண்ணும். அட்டாக் பண்ணிட்டு உனக்கு ஃபைனல் ப்ராடக்டை கொடுத்துரும். நான் திஸ் இஸ் இங்கே வந்து ஒரு கூடு போட்டுக்கோ CH3. ஓகே இன்னொரு இதில் வந்து உனக்கு என்ன நடக்குது அப்படின்னா I மைனஸ் திஸ் இஸ் எஸ் எஸ் நோ now this is so now this is the product. okay நம்ம இப்போ இந்த இருக்கிற ஆன்சரோட போய் வெரிஃபை பண்ணிக்கோங்க. now you can see children ரிங்கு ஒரே கார்பன்ல மெத்திலும் அயோடினும் இருக்குது. நம்மளுடைய ஆன்சர் பாருங்க ஒரே கார்பன்ல மெத்திலும் அயோடினும் இருக்குது. இது மெக்கானிசம் என்னது ஃபர்ஸ்ட் HI மார்க்னு சொல்றோம். ஓகே மார்கானிக். இப்போ மார்கானிக்னா என்ன சொல்லுங்க நெகட்டிவ் பார்ட் ஆடட் வித் கார்பன் வித் லெஸ் அப்படின்னாவே உனக்கு அந்த ப்ராடக்ட் கிடைச்சிடும். ஓகே இப்போ அடுத்தது வந்து நம்ம பார்க்க போறது நெக்ஸ்ட் क्वेश्चन 5 this is இது வந்து what is it simple question no it is the Finkelstein reaction. அதனால உனக்கு என்ன ப்ராடக்ட் வரும் அப்படின்னா now this is the product CH3 CH2 I எங்க போட்டுட்டு NaBr போடுங்க that's of Finkelstein. இல்ல மீடியம் கேட்டாங்கன்னா அசிட்டோன். அதோட ஒர்க் என்னன்னா இதை வந்து what is it called as அசிட்டோன் அவ்வளவுதான். ஓகே the sodium beyond precipitate ஆக வச்சிடும். அப்போ உன்னுடைய ஈக்குலிபிரியம் ஃபார்வர்ட்ல நடக்கும். இது வந்து ரீசன் நோட்டா கேட்கலாம். அசிட்டோன் why are you using na because acetone is the solvent which make in presence of acetone NaBr precipitate ஆயிடும். so the reaction favors the forward direction. more and more ethyl iodide will be forming according to the Le Chatelet principle அப்படின்னு அதை சொல்லி முடிக்கிறோம். ஓகே and then among this which is the very important very important question. இது என்னன்னா Br2 இருக்குது ஹீட் இருக்கு. நம்ம நீ என்ன நினைப்ப அப்படின்னா
This is what is called free radical. Free radical substitution நினைப்போம். அது சொல்லியிருக்கோம் முன்னாடியே. அப்ப ஃப்ரீ ரேடிக்கல்னா உனக்கு பாத்தீங்கன்னா இந்த கார்பன் இந்த படத்துல இருக்கிற எல்லா இந்த கார்பனுமே எப்படி இருக்கு அப்படின்னா ஒரே மாதிரி இருக்கு. இப்ப நான் அந்த ஈக்குவேஷனே திரும்ப உங்க முன்னாடி எழுதி காட்டுறேன். Now let us see this one. இந்த படத்தை பார்க்கிறேன். 1 minute. 1 minute. இந்த படத்தை தான் இப்ப நான் மிஸ் போறேன். எஸ் எஸ் இப்ப என்ன பண்ணணும்னா இதுதான். ஓகேவா? இதுல நம்ம பிஆர் சேர்க்க போறோம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா it is attached to 2 more carbon. இது செகண்டரி, இது செகண்டரி, இது செகண்டரி, இது செகண்டரி, எல்லாமே செகண்டரி. இப்ப நம்ம இது என்னவா இருக்குன்னா பிஆர் வந்து உனக்கு என்னவா தரும்னா பிஆர் ஒரு டாட்னு ஃப்ரீ ரேடிக்கல் ரெடி ஆகும். அப்ப நீ என்னன்னா எல்லாமே 2 டிகிரி. ஸோ அதை வந்து பெருசா எதுவும் முடிவு பண்ண முடியாது. அப்ப அதான் இன்னொரு நாலேஜ் அங்க வருது. இதுதான் இந்த கிளைமேக்ஸ் மாதிரி. இந்த கார்பன் திஸ் கார்பன் இப்ப இதுல ஒரு ஹாலஜன் இருக்குன்னு வச்சுக்கேன். The carbon which carries the halogen attached to the sp2 carbon. அப்ப இந்த கார்பனுக்கு பேர் என்ன? That is called as a allylic carbon. Allylic position. எது allylic position? This place is allylic position. This place is allylic position. This place is allylic position. ஓகே, அந்த இடத்துல உனக்கு என்ன ஆகும்னா அந்த ஹாலஜன் போய் அஃபெக்ட் ஆகும், அது ரியாக்ட் ஆகும். அண்ட் தென் யுவர் ப்ராடக்ட் வில் பி இதுக்கப்புறம் உனக்கு என்ன ப்ராடக்ட் வருது அப்படின்னா now this one where is it? Yes, this. இப்போ இந்த இடத்துல அலினிக்ல உனக்கு வந்ததுன்னா நான் உன்னுடைய ப்ராடக்ட் எப்படியா இருக்கும்னா now this is அலினிக்ங்கிறது இந்த இடம், அதுல பிஆர் இருக்கும், இந்த இடத்துல டபுள் பாண்ட் இருக்கும். அவ்வளவுதான். இதுவும் கரெக்ட். அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல கொடுப்பாங்க it is this is எப்படி டபுள் பாண்ட் போட்டு இந்த இடத்துல பிஆர் கொடுப்பாங்க. both are same only. so you are having two allylic position. ரெண்டுத்துல எது இருந்தாலும் ஒரே சேம் காம்பவுண்ட் தான். they are not isomers, same compound only. so இப்ப இருக்கிறதுலயே எது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இதுல அப்படின்னு கேட்டோம்னா this is important. this is very important question. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூனா இது வரும். இதை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யூவின்னு போட்டு ஃப்ரீ ரேடிக்கல் சப்ஸ்டியூஷன் இந்த இடத்த ஃபோக்கஸ் பண்ணுங்க. இது ஒரு பாயிண்ட். அதுக்கு அடுத்தது இது வந்து மார்க்கானிக் சாதாரணமே வந்துடும். அதுக்கு அடுத்தது இது வந்து this one, this question is very very important. this question லாஸ்ட் பார்த்தோம் இல்லைங்களா, the bromine. இந்த கொஸ்டின் வந்து இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் வந்து இந்த அலினிக்ல போய் உட்காருவாங்க அப்படிங்கிற அந்த நாலேஜ் வந்து எல்லாருக்கும் அவ்வளோ ஃபெமிலியர் இல்லை. ஸோ இப்போ இன்னைக்கு நம்ம வீடியோஸை இதோட முடிச்சுக்கிறேன். இன்னைக்கு நான் என்ன நடத்துறேன்னா ஹாலோ ஆரஞ்சில் ரெண்டு ப்ரிப்பரேஷன் தான் நடத்துறேன். ஒன்று டைசோடைசேஷன் அண்ட் சாண்ட்வேயர்னு மெத்தட்னு பார்த்தோம்னா ஒன்று, அதை ஃபாலோ பண்ணி என்னது பழைய கிளாஸ்ல பார்த்த எல்லா நாலேஜையும் வச்சு இன்டெக்ஸும் எக்ஸசைஸும் செஞ்சு முடிச்சிருக்கோமா. மீறி நாளைக்கு அடுத்த வீடியோல இதோடைய கண்டினியூஷனை நம்ம பார்க்கலாம். ஸோ இதோட இன்னைய கிளாஸ் முடியுது. நெக்ஸ்ட் வீடியோல இதோடைய கண்டினியூஷன் கூடிய விரைவில் நான் வந்து தமிழ்நாடு போர்டு பிள்ளைங்களுக்கும் நான் கொடுக்குறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.